வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்ம பனையூர் அலுவலகத்துக்காக வந்து கொண்டிருக்கும்போது, ஒரு மாவட்ட செயலர் ஒரு லேடி வந்து அவங்க கார மறிச்சு அவங்களுடைய எதிர்ப்ப தெரிவிக்கிற மாரி இருந்தது. இத பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அவங்க வந்து எதுக்காக இந்த மாரி பண்ட்டாங்க? சார் ஆக்சுவலா அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா. கட்சி டிவிக்கு அறிவிச்சு இந்த 2 வருஷத்துல தூத்துக்குடிக்காக பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது அவங்களும் அவங்க ஆதரவாளர்களும் எதிர்பார்த்து இருந்தது வந்து மாவட்ட செயலாளர் பதவி தான். அதாவது மாவட்ட செயலாளர் பதவி அஜிதாக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா தலைமை வந்துட்டு இன்னைக்கு என்ன அறிவிச்சிருந்ததுன்னா, வேற ஒருத்தருக்கு சாமுவேல் அப்படின்றவருக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் இன்னைக்கு அந்த பதவிகளை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து முதல்ல வந்து அவங்க வரும்போதே வந்துட்டு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க, புசியானந்த் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. பட் எந்த விதமான அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாரும் பதில் சொல்லல. அவங்க பொறுமைக்காக சொல்லியிருக்காங்க. கடைசி கட்டத்துல அவங்க வந்து தலைமை கிட்ட நேரடியா அவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்றது தான் அவங்களோட வாதமா இருந்தது. அதாவது எங்களுக்கும் தளபதி விஜய் அவர்களையும் வந்து நேரடியாவே வந்து எங்களால தொடர்பு கொள்ள முடியல. நடுவுல நிறைய இடையூறுகள் இருந்தது. அதனால எங்களால அவரை எப்படி வந்து நாங்க பாக்குறது, அவர்கிட்ட நாங்க எப்படி எங்களோட குறைகளை சொல்றது அப்படின்றது தெரியாம ஒரு ஆதங்கத்துல அவங்க அந்த காரை வந்து வழிமறிச்சிட்டாங்க. பட் அப்பயும் காருக்குள்ள இருந்து விஜய் வெளியில எத்தனைச்சு வரலாம்னு நினைச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த அனுமதி வந்ததான்றது தெரியல. அவரால வெளியில வர முடியாதுன்றது செக்யூரிட்டி ரீசனா கூட இருக்கலாம். பட் அவரால வெளியில வர முடியல. அவரு அலுவலகத்துக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து அவங்க வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் அங்க இருந்தேன். இவ்வளவு எனக்கு எப்படி தெரியும்னா நான் அங்கதான் இருந்தேன். காத்துட்டு இருந்தாங்க. பல பல தரப்பட்ட முறைகள்ல அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. பட் கடைசியில வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறமும் வந்து தலைமை கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் வராதனால அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் வந்துட்டு நாங்க எந்த விதமான அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட தளபதியை பத்தியோ தவக தலைவர் விஜயை பத்தியோ கட்சியை பத்தியோ அவங்க வந்து தப்பா சொல்லல. அவர்களோட குற்றம் அவங்க வந்து குற்றம் வைக்கிறது வந்துட்டு புசியானதுக்கு மேலதான். அவர் வந்துட்டு நாங்க எவ்வளவு வாட்டி நாங்க சொல்லும் போது நாங்க தலைமை கிட்ட பேசுறேன் எங்களை பொறுமை காக்க வச்சு கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க இந்த இத்தனை வருஷமா அவங்க வந்து வெறும் இந்த 2 வருஷம் செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க விஜயோட எவ்வளவு வருஷம் பயணம் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் நிறைய ஆதாரத்தோட அவங்க காட்டினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 7:30 மணிக்கு மேல சிடிஆர் நிர்மல்குமார் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்க இது வந்து ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்க என்ன வாதம் வச்சாங்க. இதுக்கு நடுவுல வந்து நிறைய மாற்று கருத்துக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களை பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இவங்க வந்து திமுக கைக்கூலி, திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, அது இது நிறைய விஷயங்கள். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு சின்னதா ஒரு விஷயம் பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. அதாவது எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்களோட பயணம் வந்து தளபதியின் வழியில எங்க பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் நான் பார்க்கறேன்.